பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தினமலர் நாளிதழ் மற்றும் ராஜலட்சுமி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி நிகழ்ச்சி கோவை RS-புரம் மாநகராட்சி கலையரங்கில் நடைபெற்றது. கற்பகம் உயர்கல்வி நிறுவனம் இணைந்து இந்நிகழ்ச்சியை வழங்கியது. +2 முடித்து BE BTech படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் இணையவழி கலந்தாய்வில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், கல்லூரி மற்றும் பாடப்பிரிவு தேர்வு செய்வது எப்படி, எந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்தெந்த கல்லூரியில் என்னென்ன பாடப்பிரிவுகள் கிடைக்கும் என்பன போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு வல்லுநர்கள் விளக்கமளித்தனர். Equip yourselves with the latest technology. Okay? So there is a huge demand in the artificial intelligence, generative AI அப்படின்ட்டு அதோட evolutions போயிட்டே இருக்கும். We have a demand for semiconductor. Our India is marching with semiconductor vision with a valley here, and we have a scope with green and clean technology, cloud and space defense and robotic and automations. அப்படின்னா என்னுடைய இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் டெக்னாலஜி இருக்கிற ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போவேன்னா இல்லை ஓல்டு மாடலில் அந்த கெனானில் கிளிக் பண்ணுற ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போவோமா? நம்ம வில் கோ வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்க ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு தானே? எஸ், a huge demand. Okay, I always says that ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் டீகேட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஜஸ்ட் பூமிங். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருக்க முடியல நம்மளால. When I say where is AI, we have to say everywhere. AI is everywhere. In another couple of years, அதே மாதிரி குவாண்டம் டெக்னாலஜிக்கும் will have a huge requirement and impact. ஸோ அப்போ வந்து where is quantumனு கேட்கும்போது quantum is everywhereன்ற ஸ்பேஸ்க்கு வந்துடுவோம். நம்ம எதிர்பார்க்குறது வேலை வாய்ப்பு. ஓகே, அப்போ அந்த வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குது, எந்தெந்த வழிகளில் எல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக எங்களை மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு உள்ளே வந்து எங்ககிட்ட படிக்கிற பசங்களை ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு 10 ரவுண்டு 20 ரவுண்டு இன்டர்வியூ வச்சு, பரவாயில்ல இந்த பையன் 12 ரவுண்டையும் தாண்டிட்டான், எங்கள் கம்பெனி இன்டர்வியூ தாண்டிட்டான், எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டான், இந்த பையனுக்கு நான் ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றேன், யூ ஆர் மை எம்ப்ளாயி, நெக்ஸ்ட்டு மேல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு போகிறது. இது ஒரு ப்ராசஸ், பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட். இன்னொன்று ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி, இப்போ TCS மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில காலேஜஸ்க்கு நேராக போகிறாங்க, ஒரு சில காலேஜஸை ஆன்லைனில் பசங்களை அக்ராஸ் இந்தியா, பேன் இந்தியா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. இந்த சென்டரில் போய் நீ ஃபஸ்ட்டு ரவுண்டு டெஸ்ட்டு அங்கே எழுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பையனும் பொண்ணும் போய் அங்கே போய் டெஸ்ட் எழுதுகிறாங்க. டெஸ்ட்டில் யார் யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்களோ, கிளியர் ஆகியிருக்காங்களோ அவங்கள அதே ஊரில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வர சொல்லி இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் கால்ட் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது 2வது வகை. ரைட். 3வது ஒரு வகை இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியில் TCS அல்லது இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜினியருக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் டு பிளே, நிறைய ஜாப் இருக்குது. நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்ஃபோசிஸ்குள்ளே போகிறேன் அப்படின்னா எனக்கு சேல்ரி எப்படி இருக்குன்னா மினிமம் 2.5 lakhsலையும் இருக்கும், மேக்ஸிமம் 10 lakhஸும் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை நான் வாங்கிக்கிறேன்? am I getting a job offer for 2.5 or 3 lakhs per annum or 10 lakhs per annum is the question. இதை என்னன்னு சொல்லுவோன்னா குவாலிட்டி ஆஃப் தி ஆஃபர். இன்னைக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் இன்ஃபோசிஸ் போய் பசங்களை எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் அவங்க அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஜாப் ஆஃபர், சேல்ரி லெவல் வித்தியாசம் இருக்குது. இது என்னன்னு தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதலில் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை செயலாளர் புருஷோத்தமன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கமளித்தார். ஒதுக்கீடு பிளஸ் கட்டண சலுகையும் இருக்கு. கட்டாயம் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் யாராவது இப்போ விட்டு போயிருந்தா கூட யூ ஹேவ் எவரி ரைட் டு கிளைம். நீங்கள் அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் tnea.online.org. இதில் வர்ற தகவல்கள் தான் அரசு கொடுக்கறது, தமிழக அரசு உங்களுக்காக கொடுக்கறது. வேற எந்த வெப்சைட்டையும் பார்க்கக்கூடாது. ஓகே. அதே மாதிரி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அது என்னது? உங்கள் யூசர் நேம்ங்கிறது மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் இமெயில் ஐடி.
அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. உங்களோட பின் நம்பர் யாருக்கா கொடுப்பீங்களா ஏடிஎம்ல? இல்லை ஜிபே நம்பர் யாருக்கா சொல்லுவோமா நம்ம 6 டிஜிட் நம்பரை? அது மாதிரி தானே, யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் பேரை சொல்லி அவங்க உள்ளே போய் உங்களுக்கு பதிலாக நாளைக்கு சாய்ஸ் போட்டுருவாங்க. இப்போ எக்காரணத்தை கொண்டும் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யார்கிட்டையும் பகிர வேண்டாம். ஓகே, பாருங்க, இது ஒரு மெயில் ஐடி tnea@gmail.com. உங்களோட டவுட்ஸ் இருந்தால் இந்த மெயிலுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. தென் எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் யூ ஹாவ் டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை சேவை மையம். இங்கே கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது? ஜிசிடியில் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது, இங்கே பிஎஸ்ஜி டெக்கில் இருக்குது, தென் சிஐடியில் 4 சென்டர் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மினிமம் 2 இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ அங்கே உங்களோட எந்த சந்தேகம் என்றாலும் நீங்கள் அங்கே தான் போய் கிளாரிஃபை பண்ணணும். தனியார் மையங்களுக்கோ தனியார் கல்லூரிகளுக்கோ நீங்கள் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த 110 சென்டர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எங்கே சென்டர் இருக்குது அப்படிங்கிறது tnea.online.org போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே டிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு இருக்கும், வித் ஃபோன் நம்பரோட கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி கீழே ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. 1800-425-0110. இப்போ உங்களுக்கு ரேங்க் வரல, ஒரு டவுட் இருக்குது, யூ கேன் கால் திஸ். இட்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர். இது எங்கே இருக்குது? டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் வித் 10 எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் வி ஆர் ஆப்ரேட்டிங். ஸோ எனி டவுட் யூ கேன் கிளாரிஃபை. இன்ஜினியரிங் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் என்ற தலைப்பில் கட் ஆஃப் மதிப்பெண்கள், நவீன தொழில்நுட்ப படிப்புகளின் எதிர்காலம், சிறந்த கல்லூரியை தேர்வு செய்யும் முறை ஆகியவை குறித்து கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி விரிவாக பேசினார். ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். இது நான் 2 வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன். கடைசியில் நான் சொல்கிறது தான் கடைசியில் டாப் ஐடி கம்பெனிஸ். நான் 2 வருஷமாக காலேஜில் போகும்போது நான் பசங்கிட்ட கேட்பேன், ஹவ் யூ கிரியேட்டட் யுவர் ஓன் ஏஐ ஏஜென்ட்? யாருமே பண்ணல. இவன்கிட்ட கேள்வி பண்ணியிருப்பாங்களேன்னு. இவங்க கூட பண்ணலாம். யூ டோன்ட் ஹாவ் டு நோ கோடிங். நீ நம்பலையா? ஹவு டு கிரியேட் மை ஓன் ஏஐ ஏஜென்ட்னு போடு கூகுளில், யூடியூப்பில். எத்தனை வீடியோஸ் தெரியுமா இருக்குது? யூ கேன் கிரியேட் இன் 45 minutes. என்னுடைய மொபைலில் 8 ஏஐ ஏஜென்ட் இருக்குது. என்னுடைய ப்ரெசன்டேஷன் முதல்ல எல்லாமே ஏஐ ஏஜென்ட் தான் பண்ணுது. நல்ல வேலை சார். போன வாரம் டிசிஎஸ் உடைய சேர்மன் சந்திரசேகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? 50% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வில் பி ஏஐ ஏஜென்ட். யாராவது படிச்சிங்க? இசி, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வித் விஎல்எஸ்ஐ. அதுக்கப்புறம் தான் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணான்னு சொல்ல, கம்ப்யூட்டிங் மெத்தடே சேஞ்ச் ஆகுது. நான் அவர்கிட்ட காமிச்சேன் சில லேட்டஸ்ட். நான் அவர் குறை சொல்ல மாட்டேன், சார் எனக்கு தெரியலன்னாரு. ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய லிங்க்டினில் போய் பாரு. ஐஐடி டெல்லியிலேருந்து ஒரு பையன், பாம்பேயில் தான் நிறைய பேர் வருவாங்க. நம்ம பசங்களும் வரமாட்டாங்க, நம்ம பசங்க புத்திசாலி. ஐஐடியில் வந்து ஜேபி சார் என்னென்ன கம்ப்யூட்டிங் மெத்தட், நான் சொன்ன கம்ப்யூட்டிங் மெத்தட், ஜேபி சார் எங்களை ஐஐடியில் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரது இல்லைங்கிறான். நோபடி வாண்ட்ஸ் டு அப்டேட் சார். வேலை மட்டும் பெருசாக கொடுப்பாங்களா? இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது இல்லை. உட்காந்து வெட்டியாக உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு, ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு, வேர்ல்ட் கப் பார்த்துட்டு குட்டி ஜோர் ஆகிட்டோம் சார். அப்டேட்டே பண்ணுறதில்ல. உட்காந்துட்டு 58 வயசாகுது சார், இன்னும் படிக்கிறேன், இன்னும் அப்டேட் பண்ணுறேன். நான் தெரியாத நிறையா விஷயத்த கற்றுக்கிட்டேன். எந்தெந்த கோர்ஸுக்கெலாம் வந்துட்டு ஸ்கோப் இருக்குது ஃப்யூச்சரில், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அது தெரியாமல் வந்திருப்பீங்க, அது என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க நீங்கள் வந்து? அந்த டிஎன்ஏ வெப்சைட்லேயே நம்ம கட் ஆஃப் பொறுத்து எந்த காலேஜ் அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி அவங்களே அலாட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காந்தி சார் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பயனுள்ள தகவல் கிடைச்சா? என்ன மாதிரி கிடச்சி? எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கலாம், எந்த காலேஜில் எந்த கட் ஆஃபோட நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு. வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நிறையா கோர்ஸ், புது புது கோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் பற்றி வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வச்சுருப்போம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு, இந்த கோர்ஸுக்கு இப்படி ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு. கேட் எக்ஸாம் பற்றி எல்லாம் சொல்லுங்கள்.
கேட் எக்ஸாம்லேயும் எந்தெந்த கோர்ஸில் கேட் எக்ஸாம் நம்ம எழுத முடியும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் தெரிஞ்சு. என்னுடைய பொண்ணுக்காக +2 முடிச்சிருக்காங்க, கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகுது. ஸோ அது விஷயமா கிளாரிட்டி என்னங்கிறது கேட்டுக்கிறதுக்காக வந்தோம். ஸோ இதில் தான் முக்கியமாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே என்னென்ன காலேஜஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறது, ஸோ நம்ம கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும் என்ன கோர்ஸ் கிடைக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பக்காவாக பண்ணோம்னா நம்ம விருப்பப்படுற அந்த காலேஜ் கிடைக்கும், அந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடச்சி. இந்த கோர்ஸ் செலெக்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற டவுட்டை விட பேரண்ட்ஸுக்கு தான் நிறைய ஆசோலேஷன் இருக்குது. ஆமாம்மா பூர்த்தி ஆயிருக்கா இங்கே? ஆமாம்மா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு, பேரண்ட்ஸ்க்கு தான் உண்மையாகவே நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கு தான் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது நிறைய கிளாரிட்டி கிடச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஒரு 16 நாள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அதில் என்னென்ன மாதிரியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா இத்தனை நாள் படித்து வந்திருப்பாங்க. இதுக்கு சரியான முறையில் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் மாணவியோட எதிர்காலமே இருக்குது. என்னென்ன கற்றுக் கொடுத்தாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க? இல்லை அதான் இதில் வந்து இப்போ விதவிதமாக டிஃப்ரெண்ட் அலாட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பர்டிகுலர் சீட்ஸ் ஒதுக்குறாங்க. ஸோ அது அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு போய் சேர்த்த சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினரோட குழந்தைகளுக்கும் ஒரு பர்டிகுலர் சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அதையெல்லாம் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோர்ஸில் வந்து 60 பேர் அட்மிஷன் போடுறாங்கன்னா 7.5% ஒரு 3 to 4 பேருக்கு அந்த சீட் கிடைக்கிற 3 பேருக்கு அந்த ஒவ்வொரு கல்லூரியிலுமே அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடிச்சு. இந்த ப்ரோக்ராம் மூலிமா கட் ஆஃப்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் கிடச்சிது. ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் டு அவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் சார் ஃபார் டேக்கிங் அஸ் ஹியர். தேங்க்யூ. எப்படி உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்க டாப் டு பாட்டம் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க? என்னென்ன தெரியாத விஷயம் கற்றுக்கிட்டீங்க இங்கே வந்து? யூசர் நேம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த காலேஜில் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து இப்போது டாப் ட்ரெண்டிங் கோர்சஸ் போகாமல் ஃப்யூச்சரில் வந்து எந்த கோர்சஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. கேட் எக்ஸாம் பற்றி எல்லாம் சொன்னாங்களா? அது எப்படி இருந்துச்சு? கேட் எக்ஸாம் பற்றி வந்து ஏரோஸ்பேஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏஐ அந்த ரிலேட்டடாக போகாமல் மெக்கானிக்கல் அதுக்கு அந்த மாதிரி போனோம்னா கொஞ்சம் கேட் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்தது. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. கட் ஆஃப் எப்படிலாம் வாங்குறதுல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. கட் எக்ஸாமில் எப்படின்னா போர்ஷன்ஸ் இது மாதிரிலாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு என்னென்ன மாதிரி தெரியாத விஷயம் இங்கே வந்து கற்றுக்கிட்டீங்க? என்னென்ன கோர்சஸ் இப்போ அப்டேட்டடாக இருக்குது, என்னென்ன கோர்சஸ் படித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாச்சும் புதிய தகவல் என்ன கற்றுக்கிட்டீங்க? டெக்னாலஜி சம்மந்தமாக? டெக்னாலஜி நம்ம இந்தியாவில் எந்த லெவலில் டெக்னாலஜி பண்ணணும், மற்ற இன்டர்நேஷ்னல் லெவல் மற்ற கண்ட்ரிஸ் ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரிஸில் எப்படி டெக்னாலஜிலாம் போயிட்டுருக்குன்னு கற்றுக்கிட்டோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா யாரோ இது ரோபோட்டிக் பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்லேயே இல்லைங்கிற ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு சார். அது எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க சார். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வேறு என்னென்ன மாதிரி பார்த்துருக்கீங்க சார்? நிறைய இன்ஜினியரிங் இப்போ ரோபோட்டிக்ஸ் எந்தெல்லாம் பண்ணலாம். இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்தாலே இப்போ வந்து வேலை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே கிடச்சாது. நம்ம அதோட சரி எக்ஸ்ட்ராவாக நிறைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கற்றுக்கணும், அடிஷ்னல் கோர்ஸ்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ புருஷோத்தமன் சார் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்டு வரும் அதை பற்றி எல்லாம் என்ன சார்? அது இடஒதுக்கீடு இப்போது ஃபஸ்ட் எடுத்தும் எழுதி அந்த கட் ஆஃபில் தான் இடஒதுக்கீடு அதிகமாக இருக்கும். சப்ளிமெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் கொஞ்சம் இடஒதுக்கீடு கம்மியாக இருக்கும் அப்படின்னு கற்றுக்கலாம் சார். மாணவர்களும் பெற்றோரும் தங்களது சந்தேகங்களை வல்லுநர்களிடம் கேட்டறிந்தனர். குறிப்பாக ஆன்லைன் கவுன்சிலிங் நுணுக்கங்கள், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பெறுதல், இந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட புதிய மாற்றங்கள் குறித்து கேட்டறிந்தனர்.